உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ நட்பின் சூழலில் தான் இருக்கோம். நம்ம நட்பின் சூழலில் நம்ம இப்போ வந்து நம்ம அண்ணன் சுந்தர் அண்ணன் கூட தான் இருக்கிறோம். சுந்தர் அண்ணன் வந்து அந்த நட்பின் சூழலில் வந்து வாழை ஒருமாப்பட்ட அ விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கடுமையான உழைப்பாளி. நான் உண்மையாட்டு ஒரு விவசாயியை நேராக பார்த்து வியந்தது வந்து அ நம்ம எங்கள் அண்ணன் சுந்தர் அண்ணன் தான். சுந்தர் அண்ணன், ஒரு விவசாயத்தில் நீங்கள் பயிரெலாம் போடுறீங்கல்ல, இந்த பயிர் போடுறதுனால நீங்கள் போட்ட அமௌண்ட்டு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அந்த ப்ராஃபிட்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்குதா? சில சமயங்களில் கிடைக்கும், சில சமயங்களில் வந்து கம்மியாக கிடைக்கும். விலைவாசிகள் வந்து நிர்ணயிக்க முடியாதுல்ல. இப்போ விவசாய பொருளை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம உரிமை தரலையே இன்னும். அவங்க வைக்க தான் மார்க்கெட்டாக இருக்கு. ஓகே ஓகே. அதனால் விலைவாசியில் இப்போ குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. இப்போ விலை பொருள் பூரா கம்மி. இப்போ எப்பவுமே நம்ம ஒரு பயிர் போட்டோம் அப்படி நம்ம நினைச்ச மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். விவசாயங்கள் அப்படின்னா லாபத்தை பார்க்காம வேலை உடம்புக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நோய் நொடி வராமல் உழைச்சிக்கலாம், உடம்பு பார்த்துக்கலாம். உடம்ப பணம் சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் வந்து ரொம்ப கஷ்டம். பெரிய வீடு போடணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம் இது. அப்படியா? இப்போ நான் வந்து அடுத்து விவசாயத்தில் இறங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்போ என்ன சொல்ல போறீங்க? பண்ணுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நல்லா சம்பாதிச்சுட்டு வரணும். நல்லா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டு காயா காற்று வாங்கிக்கிட்டு இயற்கை காற்றுல நல்லா சுவாசம் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா சாப்பிட்டு தெளிவாக நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு பெஸ்ட் விவசாயம் தான். அந்த அண்ணன் வந்து எப்படின்னா ரொம்ப மன நிறைவான ஒரு ஆள். அந்த விவசாயிகள் பொதுவாகவே அப்படி தானே மன நிம்மதியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் வந்து 6 பேக் தான், ஒரு பாடி பில்டர் போல தான் இருப்பார். கடுமையான உழைப்பாளி. இங்கே இருந்து தோட்டத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அங்கே போகணும் அப்படின்னா 10 நேரம் ஆனாலும் ஓயாமல் அசராமல் அங்கே எங்கே ஓடிட்டே இருப்பார். கடும் உழைப்பாளி. ஆனால் என்னென்னா ஆஸ் யூஸ்வல் விவசாயி வந்து கடைசி வரைக்கும் விவசாயம் தான் இருப்போம். ஒரு நாள் அவன் நினைச்ச காசையோ போட்டதுக்குள்ள முதலோ ப்ராப்பராக கிடைக்காது. பட் இருந்தாலும் மன நிம்மதிக்காக மனசு போயிட்டு செய்யலாம். உண்மை அதுதான். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. இருந்தாலும் விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு உங்களை போல ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால் தானே விவசாயத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். முக்கியம் உண்மை. விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு இந்த வழி வரும். ஓகே, முக்கியமாக கண்டிப்பாக அடித்தளம் தான். ஆனால் விவசாயம் முன்னேறணும் சரித்திரமாக இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக முன்னேறலாம். ஓகே, நம்ம மனுஷனாக இருந்தால் என்னதான் வேலை பார்த்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது விவசாயம் பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு ஒரு மன நிம்மதி என்னன்னா, ஒரு நாள் விவசாயம் நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பயணத்தை. கண்டிப்பாக அதில் ஒரு மன நிம்மதி. ஓகே, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்ப்போம்.